வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலை காரணமாக கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் 50% இட ஒதுக்கீட்டை வழங்குமாறு பெண் அரசியல்வாதிகள் வலியுறுத்தல். மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்காக 20 மில்லியன் ரூபாய் வரை லஞ்சம் கோரிய கலால் திணைக்கள அதிகாரிகள் தொடர்பில் தகவல். வீதித்தடையில் நிற்காமல் சென்ற லொரி மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம். கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டதை அடுத்து சந்தையில் நாட்டரிசிக்கு தட்டுப்பாடு. வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்ட கடவுச்சொற்கள் தொடர்பில் அறிவுறுத்தல். 16 வயது பாடசாலை மாணவியை கர்ப்பமாக்கிய 16 வயதுடைய பாடசாலை மாணவர் கைது. 2023-2024 நிதியாண்டிற்கான வருமான வரி செலுத்துவதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்றைய தேதிக்குள் வரிகளை செலுத்த தவறும் நபர்களுக்கு எதிராக உள்நாட்டு இறைவரி சட்ட நியதிகளுக்கு அமைவாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த நபர்களிடம் இருந்து வரிகளை பெற்றுக் கொள்வதற்காக கடுமையான வரி சேகரிப்பு செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவுள்ளது. ஒருவர் வரியை செலுத்த தவறினாலோ அல்லது தாமதமாக செலுத்தியதற்காகவோ அபராத வட்டி விதிக்கப்படும் என்பதுடன் அறவிடப்படும் அபராத தொகை அல்லது வட்டி தொகை குறைக்கப்பட மாட்டாது எனவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை நிலுவையில் உள்ள அனைத்து இயல்பு நிலை வரிகளையும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 30 முன் செலுத்துமாறும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் WA சோபாலிகா சந்திரசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெண்கள் 50% உள்வாங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசியம் சார்ந்து வடக்கு கிழக்கில் இயங்கும் அரசியல் கட்சிகளின் பெண் பிரதிநிதிகள் குழுக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர்கள் இதனை குறிப்பிட்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு ஆசன ஒதுக்கீடு சரிசமமாக பகிரப்பட வேண்டும் எனவும் தற்போது புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பெண் பிரதமரை நியமித்து அரசியலில் பெண்களின் வகிபாகத்தை சமமாக பேணி வருகின்றார். ஆண் அரசியல்வாதிகள் பெண்களுக்கு வாக்களியுங்கள் என்றும் படித்த ஆளுமை மிக்க தலைமைத்துவம் கொண்ட பெண்களை அரசியலில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற கருத்துக்களை வலியுறுத்துவதில்லை. எனவே நாடாளுமன்றத்தில் பெண்களின் அங்கத்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் இதற்காக கட்சிகள் ஒவ்வொன்றும் பெண் பிரதிநிதிகளை உள்வாங்க வேண்டும் எனவும் தமிழ் தேசியம் சார்ந்து வடக்கு கிழக்கில் இயக்கம் அரசியல் கட்சிகளின் பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக செலவிடப்படும் என எதிர்பார்க்கப்படும் 11 பில்லியன் ரூபாவை விடுவிப்பதற்கான அனுமதி பத்திரத்தில் ஜனாதிபதி கையொப்பமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அறிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதி மாவட்ட செயலாளர்களின் பங்கு பெற்றுதலுடன் முதலாவது கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், உதவி ஆணையாளர்கள், பிரதி தேர்தல் ஆணையாளர்கள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் இடையிலான மற்றொரு சந்திப்பு கடந்த 28 இடம்பெற்றது. இதனிடையே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க செப்டம்பர் 24 நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானியில் கையெழுத்திட்டிருந்தார். பொதுத் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் அக்டோபர் 11 நண்பகல் 12 மணி வரை கோரப்படும் என அரசாங்க அச்சகம் வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புலமை பரிசில் பரீட்சையில் கசிந்த 3 வினாக்களுக்கு முழுமையான மதிப்பெண்கள் வழங்கப்படும் என கல்வி, விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு அறிவித்துள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதிய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த 3 வினாக்களுக்குமான மதிப்பெண்கள் முழுமையாக வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கசிவு குறித்து நிபுணர் குழுவின் விசாரணையை தொடர்ந்து நேர்மையை உறுதிப்படுத்த இந்நடவடிக்கையை எடுக்க அமைச்சகம் தீர்மானித்துள்ளதாகவும் கல்வி, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கை திரிபோசா நிறுவனம் உட்பட பல அரச நிறுவனங்களை கலைப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழ் நிர்வகிக்கப்படும் நிதி, பொருளாதார அபிவிருத்தி, கொள்கை உருவாக்கம், திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சு தொடர்பான நோக்கங்களுக்கு அமைய விசேட வர்த்தமானியில் குறிப்பிட்டுள்ளதன்படி இலங்கை திரிபோசா நிறுவனம், இலங்கை பத்திரிகை பயிற்சி நிறுவனம், சிறுவர் பாதுகாப்பு தேசிய அறக்கட்டளை நிதியம் மற்றும் திரைசேரி செயலாளருக்கு சொந்தமான நிறுவனங்கள், குறைவான செயற்திறன் கொண்ட நிறுவனங்கள் அல்லது பயன்படாத சொத்துக்கள் சட்டத்தின் மறுமலர்ச்சி சட்டத்தின் கீழ் கலைக்கப்படவுள்ள அல்லது ஏனைய நிறுவனங்களுடன் இணைக்கப்படவுள்ள நிறுவனங்களின் செயற்பாடு தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
பாணந்துறை பள்ளியமுள்ள பிரதேசத்தில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். போலீஸ் வீதித்தடையில் லொரி ஒன்றை நிறுத்துமாறு பாணந்துறை வடக்கு போலீசார் உத்தரவிட்ட போதும் லொரி நிற்காமல் சென்றமையினால் போலீசார் அதனை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இதில் லொரியில் பயணித்த ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த லொரி மாடுகளை ஏற்ற பயன்படுத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் களுத்துறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேற்படி பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவிலான மழை வீழ்ச்சி பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா, கிழக்கு, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் அதிகளவில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் எனவும் அது தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் நாட்டின் தென்கிழக்கு கடற்பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்படி பகுதிகளில் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. பெண் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் கால்களை காணொலியாக பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் சிலாபம், பங்கதனிய மற்றும் குமாரக்கட்டுவை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞர்கள் வேறொரு முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளுக்காக கடந்த 27ஆம் தேதி போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் கடமையில் இருந்த 2 பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களின் கால்களை காணொலியாக பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் தமக்கு அவமானம் ஏற்படுத்தும் வகையில் காணொலி வெளியிடப்பட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் அதிகாரி உயர் அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்த பின்னர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இருவரையும் கைது செய்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சில மதுபான சாலை அனுமதிகளை வழங்குவதற்காக ஊழல் மிக்க கலால் திணைக்கள அதிகாரிகள் சிலர் அண்மையில் 20 மில்லியன் ரூபாய் வரை லஞ்சம் கோரியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர் அறிவித்துள்ளார். இவ்வாறாக அனுமதி வழங்கப்பட்ட மதுபான சாலைகளின் தகவல்கள் தம்மிடம் இருப்பதாகவும் குறித்த ஊழல் மோசடிகள் தொடர்பான குரல் பதிவுகள் தம்மிடம் உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாக சபை உறுப்பினர் வசந்த சமரசிங்க அறிவித்துள்ளார். இந்த ஊழல் பேரங்கள் காரணமாக அரசிற்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த கலால் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மதுபான போத்தலில் போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர் ஒட்டி மோசடியில் ஈடுபட்ட கலால் திணைக்கள அதிகாரிகள் சிலர் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி வெலேபொட கடந்த வார இறுதியில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இவ்விடயம் தொடர்பிலும் ஜனாதிபதி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அறிவிக்கப்படும் என வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட கை துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சிடம் தாமதமின்றி திரும்ப ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிகளை பெற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கை துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு பாராளுமன்ற அதிகாரிகள் தனித்தனியாக கடிதம் அனுப்பியுள்ளதாக மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அறிவித்துள்ளார். அண்மையில் கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களில் 100க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக கை துப்பாக்கிகளை பெற்றுள்ளமை விவரங்களில் கண்டறியப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக குறைந்தபட்சம் 2 துப்பாக்கிகளை வைத்திருக்க அனுமதிப்பது என முன்னைய அரசாங்கம் முடிவெடுத்திருந்த போதிலும் தற்போதைய அரசாங்கம் இதில் மாற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக ஆகஸ்ட் மாதம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அப்போதைய அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன நாட்டில் நிலவும் வன்முறை போக்கு காரணமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 துப்பாக்கிகளை வைத்திருக்கும் புதிய கொள்கையை அமுல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்ததாக தெரிவித்திருந்தார். தற்போது தாமதமின்றி கை துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சந்தையில் தற்போது நாட்டு அரிசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலைமையானது பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. அரிசி ஆலை உரிமையாளர் சங்கம் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அதன் தலைவர் டாட்லி ஸ்ரீசேன இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுவரை காலமும் கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விற்கப்படவில்லை எனவும் இது விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் மேற்கொள்ளப்படும் பாரிய மோசடி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்காலத்தில் நாட்டரிசி கட்டுப்பாட்டு விலையில் விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டமையானது அரசாங்கத்திற்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட தீர்மானம் என பாரியளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் முன்னதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது நாட்டு அரிசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வங்கிகளில் வாடிக்கையாளர்கள் வங்கிகளால் வழங்கப்பட்ட கடவுச்சொற்களை யாருடனும் எந்த சூழ்நிலையிலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வங்கிச் சேவையை பெறும் வாடிக்கையாளர்கள் பல்வேறு நிதி மோசடிகளுக்கு ஆளாகும் சம்பவங்கள் தொடர்ந்தும் பதிவாகி வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நிதி மோசடி தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ அறிவித்துள்ளார். மோசடியான பரிவர்த்தனை குறித்து குறுஞ்செய்தி கிடைத்தால் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை விரைவில் அழைத்து தொடர்புடைய அட்டை அல்லது கணக்கை செயலிழக்க செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு செய்வதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் வசிக்கும் பாடசாலை மாணவி ஒருவரை 2 மாத கர்ப்பிணியாக்கிய அயல் வீட்டு மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காத்தான்குடி பகுதியில் வசித்து வரும் 16 வயதுடைய சிறுமியின் தாயார் வெளிநாட்டில் வேலை செய்து வந்த நிலையில் குறித்த சிறுமி அவரது அம்மம்மாவின் பாதுகாப்பில் இருந்துள்ளார். இந்நிலையில் மாணவியின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் 16 வயது மாணவனின் தந்தை உயிரிழந்த நிலையில் அவரின் தாயாரும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பிற்காக சென்றுள்ளதுடன் அம்மம்மாவின் பாதுகாப்பில் அச்சிறுவனும் இருந்துள்ளார். இந்நிலையில் இருவரும் ஒரே வகுப்பில் கல்வி கற்று வந்த நிலையில் சிறுவனின் வீட்டிற்கு கல்வி கற்பதற்காக சிறுமி சென்று வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட காதல் காரணமாக சிறுமியை சிறுவன் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. சிறுமிக்கு வயிற்று வலி ஏற்பட்டதை அடுத்து அவரை நேற்று வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்ற போது சிறுமி 2 மாத கர்ப்பிணியாக உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. சிறுமியை கர்ப்பிணியாக்கிய 16 வயது சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அரச வாகனம் ஒன்றை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரசாரத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய இந்த விசாரணைகளை கொல்லுப்பட்டி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இலங்கை மின்சார சபையின் தனியார் நிறுவனத்தின் நலன்புரி திணைக்களத்திற்கு சொந்தமான வாகனம் ஒன்று நாமல் ராஜபக்சவின் அனுராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் பிரசார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வாகனம் பழுதுபார்ப்பு பணிக்கு அனுப்பப்படுவதாக தெரிவித்தே இவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த வாகனத்திற்கு சாரதியாக செயற்பட்டவரே இந்த வாகனத்தை எடுத்துச் சென்றுள்ளார். முதலில் கராச் ஒன்றுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட இந்த வாகனம் மறுநாள் ஹொரவப்பத்தானி பகுதியில் மரண வீடொன்றுக்கு செல்வதாக கூறி அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நாமலின் பிரசார நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. லங்கா எலக்ட்ரிசிட்டி தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான மாண்டிரோ ஜீப் ஒன்றே இவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.